2021 ஜூன் 23rd ஒரு ஒர்க்கா காரைக்கால் டு திருச்சி வர எதார்ச்சியா வாக்கிங் போகும்போது ஒண்ணு பார்த்து இவ்வளவு அழகான பொண்ணு இனிமேல் எப்ப பாப்பேன்னு நினைக்கும் போது இன்ஸ்டால ஐடி சஜஷன்ல வந்துச்சு. உடனே நான் ரெக்வஸ்ட் தர 3 நாள் கழிச்சு நீ அக்செப்ட் பண்ண. நம்ம பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போக நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண. நீ எதுவும் சொல்ல. ஆனா ஒரு குருட்டு தைரியத்துல செப்டம்பர் 16 உன் பேரை டாட்டூ குத்திட்டு உன்னை நேர்ல பார்க்க வர. அப்பையும் நீ எதுவும் சொல்ல. சரி எல்லாம் அவ்வளவுதான். ஒன் லாஸ்ட் டைம் ஐ லவ் யூ உனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். மார்னிங் இருந்து பார்த்தா ஃபுல்லா ஸ்மைலிங் எமோஜி அனுப்பி நீ லவ் அக்செப்ட் பண்ண. அங்க நம்ம லவ் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன சின்ன சண்டைகள்னு நிறைய சர்ப்ரைசஸோட 1 year நம்ம லவ் கம்ப்ளீட் ஆகி 2023 என் சிஸ்டர் மேரேஜுக்காக திருச்சி டு காரைக்கால் உன்னை பைக்ல கூட்டிட்டு வந்தேன். மேரேஜ்ல 2 பேரும் மேட்சிங் ட்ரெஸ் போட்டு பாக்குறதுக்கு மாப்பிள்ள பொண்ணு மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாரும் சொன்னது இன்னும் என்னால மறக்க முடியாது. அடுத்த 3 நாள் நம்ம ஃபேமிலி கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் எதுவும் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. Feb 14 நான் திரும்ப கொண்டு வந்த விட உன் கூட பண்ண பஸ் டிராவல் தான் பெஸ்ட் மூமெண்ட்ஸ். எனக்கு அப்ரோட்ல ஜாப் ஆஃபர் கிடைக்க நான் மிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு உன் கூட 1 month திருச்சியில ஸ்டே பண்ணது கோல்டன் மெமரிஸ். கடைசியா உன்ன டிசம்பர் 19 2023 பார்த்தது 9 மாசம் ஆச்சு. சாட்டு காவே வாழ்ந்துட்டோம். எப்ப நேர்ல பாப்பான்னு இருக்கு. மே 2026 இன்னும் நேர்ல பாப்பான்னு நம்புறேன். செப்டம்பர் 16 எனக்கு கொடுத்த 50 ரூபா இன்னும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. உன்னை பார்க்க போற நொடிகளை எண்ணிட்டு இருக்க. லவ் யூ சோ மச். கண்டு கிரியேட் யுவர் மெமரிஸ் ஆஷியா.